வணக்கம் கைஸ், நம்ம வெப்சைட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வைக்க போகிறோம். 1 வீக் தான் இருக்குது. இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 25, டேட்டு 25 ரொம்ப ஸ்பெஷலான டே. அதில் வந்து கிறிஸ்மஸ் வந்து இருக்குது. எனக்கு பெருமையாக தான் இருக்குது. சரி, ஓகே. நான் வந்து குடியில் வச்சுருக்கேன், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். ஏன்னா நீ வந்து கிறிஸ்டினா, நீ வந்து குடியில் வச்சுருக்க அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் இப்போயே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது, நான் தமிழ் பொண்ணு தான். எதனால் சொல்கிறேன்னா, நான் வந்து கயிறே கட்டியிருக்கேன், அதை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் வந்து தமிழ் பொண்ணுன்னு. எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிற பொண்ணு நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் மைண்டில் ஓடும், சரி எதுக்கு வைக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்டில் ஓடும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வருஷம் வைக்கிறது தாங்க இது. போன வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோட என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரின்ட்டு நான் வந்து வச்சுருக்க குடியில் வந்து வச்சுருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம மதம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழாக இருந்தாலும் எல்லா மதமும் வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து கும்பிடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பால்ஸ் வந்து ஒவ்வொரு கிளையில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். லைட் செட்டிங்கில் அந்த கிளையிலே வந்து கஷ்டப்பட்டு தொங்க விட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றும் வந்து கீழே விழுந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறது எல்லாமே வந்து தப்பாக கீழே விழுந்து தான் போவோம். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே இருக்கிறது வந்து ஒரு குடில் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, அது வந்து ஏசப்பா இருப்பார், அப்புறம் மாதா இருப்பாங்க, அப்புறம் சின்ன மான் குட்டி இருக்கும். அவர் பிறக்கிற ஒரு குழந்த மாதிரி தான் அவர் பிறந்திருப்பார். அந்த இதுதான் அந்த குடியில் வந்து செக் பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக ஒரு மாதாவும் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாண்டா கிளாஸ் அந்த சைடில் இருக்காங்க. மேலே வந்து நானே வந்து செட் ஆஃப் வந்து குடில் வந்து மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு டிசைனுக்கு 2 இது வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோடய குடிலோட அவுட்ஃபிட்டு. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்களேன். இது வந்து ஏசப்பாவோட அவங்க அப்பா, இது மான்குட்டி, அப்புறம் வந்து ஏசப்பா படுத்திருக்காது. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மான்குட்டி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் பக்கத்துலேயே இருக்காங்க. சின்ன லைட்ஸ்லாம் வச்சு செட் பண்ணி அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்க, குடியில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.